முத்து இருந்துட்டு ரதிக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிறாங்க. முதல்ல யாருமே ஒத்துக்கலை. அப்புறம் சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களை மாதிரி இல்லை உங்கள் அண்ணா, தப்பான முடிவை சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. போய் பார்த்தா மனோஜை கட்டி வச்சுருக்காங்க. அவன் பேசுகிறதே அப்படிதான்னு சொல்லிட்டு முத்து அவரை கூட்டிகிட்டு வராரு. வீட்டுக்கு வந்து மனோஜ் பண்ணதை சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கு ரோஹிணி ஓவராக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு ஆமாம், இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே முத்து தானே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து தான் எந்த டெசிஷன் எடுத்தாலும் கரெக்டாக எடுக்கிறாரு. மனோஜ்க்கு அந்தளவு அறிவில்லை, என்னதான் படிச்சிருந்தாலும் பிரச்சனை வரையில் அவருக்குனால முடிவெடுக்க தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் கல்யாணம் நடக்குது. மீனாவையும் முத்துவையும் இவங்கனால தான் கல்யாணமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாவை கூப்பிட்டு உங்கள் பையனை நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு முத்துவை சொல்கிறாங்க. விஜயா அப்படியே பெருமைப்படுறாங்க. விஜயோட தலைமையிலே வந்து அந்த ரதிக்கும் அந்த பையனுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. விஜயா தான் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. விஜயா முத்துவை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம அவனை வளர்த்துலினாலும் நம்ம மேலே எந்த தப்பும் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்கான். அவனை இனிமேலாவது நம்ம திட்டாமல் இருக்கணும்னு விஜயா நினைக்கிறாங்க. இந்த கல்யாணம் நடந்ததில் அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் முடிஞ்சது. பொண்ணு மாப்பிள்ளை அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு விஜயாட்டே ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ரோஹிணி மனோஜியை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ரோஹிணிக்கு கோவம் வருது.